Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா 2 ரூபாய் பெப்சி ஐஸ் போடுறோம்ல அதுல வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு லீக் ஆகுது சார் சரியா போட முடியல கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க சரிங்களா இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஐஸ் போட்டுட்டு இருக்கோம்னா green apple சரிங்களா green apple ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போட்டு முடிச்சாச்சு சரிங்களா இப்போ உங்களுக்காக அந்த லீக் எதனால வருது அது எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோல காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரை கரெக்ட்டா பாருங்க புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய லாபமான ஜூஸ் ரெசிபீஸ் போட்டுருக்கேன் ப்ளஸ் மளிகை கடை எப்படி ரன் பண்றது அப்படிங்கறதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும் கூடவே உங்களுக்கு பிசினஸ் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருந்தா நம்ம சேனலை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் இருக்கும் ஓகே फ्रेंड्स இப்போ இந்த லீக் எதனால வருது அப்படினா இப்போ நீங்க வந்து இப்படி இத பிரஸ் பண்ணிட்டு போடுவீங்களா அப்போ சப்போஸ் ரெண்டு பக்கமும் அன்பேலன்ஸ்ட் ஆனா லீக் வரும் சரிங்களா நான் போன வீடியோல இந்த ஜூஸ் கலக்குறது எல்லாம் எப்படி இந்த ரசன ஐஸ் போடுறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் லிங்க்ல இந்த வீடியோ தரேன் அத பாத்துக்கங்க சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு கூடுதலா என்ன பண்ணிருக்கேனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன் சரிங்களா இப்போ இந்த ஐஸ் சீல் பண்ணக்கூடிய இந்த இடமும் இந்த இடத்தையும் கொஞ்சம் லெவலா வச்சுக்காங்க சரிங்களா லெவலா வச்சுக்காங்க அப்படினா லைட்டா ஃப்ளாட் வச்சுக்காங்க நான் போன வீடியோல வந்து கீழ ஒரு இப்போ புதுசா கீழ ஒரு வுட் ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஒரு கட்டிங் போர்ட் ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன் எதுக்காகனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்குறப்போ உங்களுக்கு வந்து இப்படி போகாது சரிங்களா இப்போ நான் வந்து இந்த கட்டிங் போர்ட் இல்லாமலும் போட்டுருவேன் நீங்க புதுசா பழகுறனால இந்த சீலிங்கோட லெவலையும் இந்த ஐஸ் பிடிக்கிறதோட லெவலையும் சேமா வச்சுக்காங்க சரிங்களா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த லைன் தான் நம்மளோட மார்க் சரிங்களா இதுல இருந்து இது வரை வந்தா இது எத்தனை ரூபாய்ஸ் இதுல இருந்து இது வரை வந்தா இது எத்தனை ரூபாய்ஸ் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சீல் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஹீட் வந்து நான் வந்து ஈல வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க உங்களுக்கு எது செட் ஆல வச்சுக்காங்க இப்போ வந்து நான் இத சீல் பண்றேன் சீல் பண்ற டைம் என்ன பண்ணனும்னா இந்த டியூப் இப்படி எடுத்துக்காங்க சரிங்களா இப்படி எடுத்துட்டு உங்க பெருவிரலையும் இந்த இப்படி வச்சு இப்படி பிடிச்சுக்காங்க சரிங்களா இப்படி லைட்டா ஒரு இப்படி மாதிரி பிடிச்சுக்காங்க இப்போ உங்களுக்கு சீல் பண்ணுங்க சீல் பண்ற டைம் only press மட்டும் பண்ணனும் தன்னாலே கட் ஆகும் அது சரிங்களா இப்போ பாருங்க நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சரிங்களா அதுவே கட் ஆகும் நீங்க வந்து ரொம்ப இழுக்க கூடாது சரிங்களா பாருங்க எந்த லீக் எதுவுமே இல்ல பாருங்க சரிங்களா லீக் எதுவுமே இருக்காது இன்னும் ஒரு 2 3 உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ கிட்ட நெருக்கிட்டேன் அதனால அந்த ஐஸ் ஓகேங்களா இப்போ நான் இப்படி பண்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஹீட்ல இந்த பிளாஸ்டிக்ல இருந்து வர சிதும்பல் வந்து அப்படியே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துரும் சரிங்களா ஒண்ணுக்கு நல்லா ஒட்டி நம்ம ஐஸ் வந்து பார்க்க அழகா இருக்கும் சரிங்களா இந்த green apple வந்து இப்போ இப்படி இருக்கு ஆனா ஃப்ரீஸ் பண்ண பிறகு பார்த்தா அப்படியே பிஸ்தா ஐஸ் மாதிரியே இருக்கும் சரிங்களா அதனால இந்த ஐஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும் ஓகே இன்னும் 2 கூட போட்டு காமிக்கிறேன் இன்னொரு டெக்னிக் என்ன இருக்குன்னா நல்லா ஃபுல் பிரஸ் பண்ணனும் சரிங்களா உங்களுக்கு எது ஓகே ஆகுதோ அத பிடிச்சிக்காங்க சரிங்களா இப்போ ஃபுல் பிரஸ்னா இந்த இடத்தை நல்லா பிரஷர் கொடுத்து பிடிக்கணும் சரிங்களா நல்லா பிரஷர் கொடுத்து பிடிச்சிட்டு போட்டா அதுவே கட் ஆகும் பாருங்க சரிங்களா இதுவும் ஒரு டெக்னிக் தான் சரிங்களா உங்களுக்கு ஐஸ் லீக் வர கூடாது சரிங்களா இப்போ பிகினர்ஸா போடுறப்போ லீக் வரும் போக போக உங்களுக்கு வந்து ஐஸ் லீக் வர கூடாது சரிங்களா அதே மாதிரி எப்போ லீக் வரலாம்னா இப்போ நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சப்போஸ் உங்களுக்கு சேல்ஸ் கம்மியா இருக்கு இல்லனா சேல்ஸ் ஆகலனா இந்த இது ஐஸ் கட்டி ஆயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா வெடிச்சாலும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படியே தான் இருக்கும் கட்டி ஐஸா தான் இருக்கும் அந்த லீக் வந்து அந்த டைம் தான் வரும் சரிங்களா நம்ம ஐஸ் கட்டி நல்லா 2 ரூபாய்ஸ் வந்து நல்ல ஐஸ் ஆகி வந்தா மட்டும் தான் லீக் வரும் மத்தபடி உங்களுக்கு எந்தவித லீக்குமே வராது சரிங்களா फ्रेंड्स அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஐஸை வந்து ஃபில் பண்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஃபில் பண்ற டைம் வந்து இந்த டியூப்லயே சில டைம் லீக் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி டியூப்லயே அங்கங்க லீக் இருக்கும் எப்பமாவது எங்கயாவது ஒரு இடத்துல லீக் இருக்கும் சரிங்களா அப்படிங்கும்போதுல எப்படி ஐஸ் போட பாதியில லீக் ஆகுது அப்படின ஒரு பெரிய அளவுல கன்ஃபியூஷன் ஒண்ணுமே வேண்டாம் சரிங்களா இந்த டேப் வந்து எப்பவும் உங்க கை கிட்ட ரெடியா வச்சுக்காங்க சரிங்களா இன்சுலேஷன் டேப் வச்சுக்காங்க லைட்டா ஓபன் பண்ணுங்க கட் பண்ணுங்க எந்த இடத்துல லீக் இருக்கோ அதுல ஒட்டி விட்டுருங்க அவ்வளவுதான் சரிங்களா அதுக்கு அப்புறம் ஃப்ரீயா ஐஸ் போட்டுறலாம் சரிங்களா ஓகே फ्रेंड्स ஐஸ் போடுறதுல லீக் வராம இருக்க இதுதான் फ्रेंड्स டெக்னிக் இந்த லெவல் இது வந்து லெவல் கரெக்ட்டா வச்சுக்காங்க ஹீட்ட கரெக்ட்டா வச்சிட்டு பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எந்தவித லீக் எதுவுமே இருக்காது சரிங்களா பிகினர்ஸா இருக்கும்போது கொஞ்சம் லீக் வரும் சரிங்களா அந்த தப்பு இருந்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்தால வந்து தப்பே இல்லாம வேலை நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு ஐஸ் போட்டுறோம் எதுலயுமே எந்தவித லீக்குமே கிடையாது சரிங்களா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பெப்சி ஐஸ் போடுற டைமு லீக் இல்லாமல் போடுங்க, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.